ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் குருசிவா. இது உங்கள் சினிமா சிந்தர் சேனல். உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதையும் தாண்டி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம ஷோல மதகஜராஜா இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். மதகஜராஜா இந்த படத்தை சுந்தர் சி தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் ஜனவரி 12ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. படம் 10-11 வருடங்களுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 hours 34 minutes. கரெக்டான ஒரு ஆவரேஜ் லென்த் கொண்ட ஒரு திரைப்படம் தான். ரொம்ப பெரிய படம்னு சொல்ல முடியாது. படமும் என்டர்டெய்னிங்காக தான் போகுது ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும். அதையும் நான் சொல்லிடுறேன். படத்தில் எதெல்லாம் நல்லா இருந்தது அப்படிங்கிறது இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். படத்தில் சந்தானம், அப்புறம் விஷால், வரலட்சுமி சரத்குமார், அஞ்சலி, மனோபாலா அப்படின்னு ஒரு பெரிய ஸ்டார் ஸ்டட்டட் மூவி தாங்க இது. நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்க. இந்த படத்தில் பெரிய பக்கபலம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தானம் அவர்கள். சந்தானம் கேரியரோட உச்சத்தில் இருக்கும்போது எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். அவரோட ஒன்லைனர்ஸ்லாம் இந்த படத்தில் பயங்கரமாக எல்லாருமே சிரிக்க வச்சிருக்கு. அவர் பண்ணுற காமெடி ட்ராக்கும் எல்லாரையும் ரொம்பவே சிரிக்க வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப என்டர்டெய்னிங்காக படம் ஃபுல்லுமே எடுத்துகிட்டு போகிறது சந்தானம் அவர்கள். அவருக்கு ரொம்ப நன்றி. அதே சமயத்தில் சந்தானம் அவர்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட்டும், வெறும் ஹீரோவை மட்டும் பண்ணாமல் இப்போலாம் ஒரு 7-8 years ஹீரோவை மட்டும் தான் பண்ணிகிட்ருக்காரு. கண்டிப்பாக காமெடியன் நல்ல சப்ஜெக்ட் வந்தால் அதையும் காமெடியனும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரெக்வஸ்ட். இந்த படத்துக்கு பெரிய பக்கபலம் சந்தானம் அவர்கள், அவரோட காமெடி ட்ராக்ஸ். அதுக்கடுத்து விஷால் ஒரு கமர்ஷியல் படம் தானே அப்படின்னு நினைக்காம எந்த அளவு அந்த படத்துக்கு பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியுமோ கொடுத்துருக்காரு. ஆக்ஷன் சீக்வன்சஸ்லையும் சரி, அவர் உடல் உழைப்புலையும் சரி, 8 packs வச்சு நடிச்சிருக்காரு. ஒரு கமர்ஷியல் படம்னு மட்டும் யோசிக்காமல் இந்த படத்துக்கு அவரோட பெஸ்ட் கொடுத்துருக்காரு. அவரோட ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் ரொம்ப நல்லா கூட இருந்தது. டான்ஸ் சீக்வன்சஸ்லையும் ரொம்ப அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் விஷால். அதுக்கடுத்து மனோபாலா சாரை பற்றி ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் படத்தில் ஒரு 15 to 25 minutes தான் வராரு. அவர் வர சீன்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபன்னியாக இருந்தது. அவரை வச்சு ஒரு 15-20 minutes அவரை வச்சு சொல்கிறேன். அவர் இருப்பார். அவர் பண்ணுற ஒரு சில எக்ஸ்பிரஷன், அவர் இருக்கிற ஒரு சில சுச்சுவேஷன்லாம் நம்மளை ரொம்ப சிரிக்க வச்சிருக்கு செகண்ட் ஹாஃபில் அப்படின்னு சொல்லலாம். அவர் போகிற அந்த சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப அருமை அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கடுத்து விஜய் ஆண்டனி அவரும் கேரியரோட உச்சத்தில் இருந்த ஒரு டைம் இது. அந்த டைமில் மியூசிக்லாம் சரி, பாடல்கள் எல்லாமே கேட்கும்போது அவ்வளோ அருமையாக இருந்தது. விஷுவலாக பார்க்கவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய பக்கபலம். அதையும் நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்க விரும்புகிறேன். இதை தாண்டி சந்தானமாக இருக்கட்டும், விஷாலாக இருக்கட்டும், சுந்தர் சி அவர்களாக இருக்கட்டும், விஜய் ஆண்டனி எல்லாருமே கேரியரோட பீக் ஃபார்மில் இருந்தபோது எடுத்த ஒரு திரைப்படம் தான் மதகஜராஜா. அதை மறந்துட வேணாம். அன்னைக்கு காலகட்டமின்றி இன்றைக்கும் சரி இந்த படம் ரொம்ப நல்லாவே எங்கேஜிங்காகவே இருக்குது. காரணம் இவங்க எல்லாரோட உழைப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப உழைப்பை நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதுக்கு பலன் இன்னைக்கு கண்டிப்பாக கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். படம் கண்டிப்பாக எல்லாரும் கொண்டாடுவாங்க அதில் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை. அதுக்கப்புறம் ஹீரோயின்ஸ் பற்றி சொல்லிடுறேன். அஞ்சலி, வரலட்சுமி சரத்குமார் 2 பேரும் பாடல் காட்சிகளில் ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நல்லா டான்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் அவங்களுக்கு கொடுத்துருந்த சீன்ஸ்லையும் கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லலாம். இதெல்லாம் தாண்டி மணிவண்ணன் சார் இந்த படத்தில் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் கொடுத்திருந்த கேரக்டரும் ஒரு நல்ல பக்கபலமான ஒரு கேரக்டர் தான். இவங்களை தவிர நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. நிதின் சித்தியா இருக்காரு, சரகோபன் ரமேஷ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சு கொடுத்துருவாங்க. ரிச்சர்ட் எம் நாதன் அவரோட சினிமாட்டோகிராஃபி ரொம்ப அருமையாகவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. படம் 2012-13 எடுத்துட்டாங்க. இன்றைக்கி ரொம்ப அவுடேட்டடாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லைங்க. 90% இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தான் படம் சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், கலரிங்காக இருக்கட்டும், எல்லாமே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நான் கிளியராக இங்கேயே சொல்லிடுறேன். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸலண்ட்டான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபாலோட் பை அபோவ் ஆவரேஜ் செகண்ட் ஹாஃப். படத்தில் எது பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தர் சி படத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக பெருசான லாஜிக் நம்ம எதிர்பார்த்து போக முடியாது. அதே இந்த படத்துலையும் லாஜிக்குங்கிற ஒரு விஷயத்த மறந்துருங்க. லாஜிக் இல்லாமல் ஒரு ஃப்ரீயான ஒரு என்டர்டெய்னர், அதாவது ஃப்ரீயான என்டர்டெய்னர் எப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் ரொம்பலாம் உணர்ச்சிவசப்பட்டு ரொம்ப எமோஷனல் கனெக்ட்லாம் கொண்ட ஒரு திரைப்படமாக இல்லை. ஜாலியாக ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ஒரு ஜாலி என்டர்டெய்னராக இந்த படம் அமைஞ்சிருக்கு. அதில் சாங்ஸ் இருக்குது, அப்புறம் நல்ல டான்ஸ் சீக்வன்சஸ் இருக்குது, ஸ்டண்ட் சீக்வன்சஸ் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே படம் ஃபுல்லுமே காமெடி இருக்குது. கண்டிப்பாக ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் என்டர்டெயின் ஆவீங்க அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு ஆக்டர், ஒரு ஆக்ட்ரஸ் 2 பேரோட கேமியோவும் இந்த படத்தில் இருக்குது. அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் தெரியும். ஓவராலாக இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, இந்த பொங்கலுக்கு ஃபேமிலியோடவும் சரி, ஃப்ரெண்ட்ஸோடவும் சரி போனால் கண்டிப்பாக என்டர்டெயின் பண்ணும் இந்த மதகஜராஜா அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதை மாதிரி ஒரு திரைப்படம் தான் மதகஜராஜா. இந்த படத்துக்கு சினிமா சித்தர் சேனலில் கொடுக்குற ரிவ்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.25 out of 5. நீங்கள் இந்த பொங்கலுக்கு ஃபேமிலியோட புக் பண்ண வேண்டிய ஒரு திரைப்படம் மதகஜராஜா. ஒன்ஸ் அகைன் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.